நம்ம அடுத்தது ஸ்லீவ் வெட்டுறது பார்ப்போம். இப்போ டபுள் ஃபோல்டிங் பண்ணிடுங்க. கை உயரம் வந்து 9, தையலுக்கு 1/2 இன்ச். இப்போ இங்கே கீழே ஃபோல்டிங் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இது வந்து தையலுக்கு பைப்பிங், அதனால இது போதும். கை சுற்றளவு 8.5, 2ஆக பிரிச்சா 4.5. ஆமுல் பார்த்தீங்கன்னா 14, 2ஆக பிரிச்சா 7. 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சே வந்து சென்டர் பண்ணோம்னா 3. இந்த 3 தான் இங்கே வைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கூடு போட்டுடலாம். இது வந்து தையக்கூடு. இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி. இப்போ பாருங்க, 6, 2ஆக பிரிச்சா 3, 3, 3. இப்போ அதே மாதிரி 3. இப்போ கை ரவுண்டு வந்து எடுத்துடுறேன். இது வந்து பேக் ஷேப்பு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது தையல் போக 3 இன்ச்சு. 3 இன்ச்சு நம்ம இதுதான் பட்டி வரப்போகுது பஃப் ஸ்லீவுக்கு. நம்ம இங்கே இந்த பஃப் வந்து எப்படி தைக்கன்றதை காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி வரும். ஒரு லைனிங் வந்து நம்ம ரெடியாக கட் பண்ணிக்கணும். இதை நான் கட் பண்ணிவிட்டு எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ இதை நம்ம கவர் தட்டு வெட்டிடுறேன். நண்பர்களே, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவ் வந்து தைக்கிறத பார்ப்போம். பஃப் ஸ்லீவ் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைப்பிங் கீழே வந்து பைப்பிங் வந்து கொடுத்துடலாம். சிங்கிள் கைட்டில் பைப்பிங் வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ வந்து கீழே அட்டாச் பண்ணுறது ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி கைடல் பிடிச்சி தைச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. திருப்பி ஒரு ஓரத்தையில், அந்த பைப்பிங்க்கு ஓரமாக ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுருவோம். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டர் பண்ணிட்டு இந்த ஃப்ளீட் எப்படி பிடிக்கணும், இந்த ஃப்ளீட் எப்படி பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, கை ஒரு 6 இன்ச்சு வச்சுங்க. 2 இன்ச்சு 2 இன்ச்சு 2 இன்ச்சு 3 ஃப்ளீட்டு. அதேமாரி இந்த பக்கம் 2 2 2. இப்போ இந்த ஃப்ளீட்டு பிடிக்கிறத பாருங்க. ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிங்க. மொத்தம் 6. இப்போ வந்து அதை நேராக இந்த மாதிரி மடிங்க. அதே மாதிரி இந்த ப்ளீட்டை வச்சு நேராக மடிங்க. 3வது ப்ளீட்டு இதே மாதிரி வச்சு நேராக கீறிட்டு இப்போ ஒரு தையல் போட்டுங்க. அடுத்தது இதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3. இப்போ இதை தையல் போட்டுருவோம். இப்போ தையல் போட்டாச்சு. கரெக்டாக லெவலாக கீறிட்டு இப்போ பாருங்கள், இந்த பீஸில் வந்து
இந்த 3 இன்ச்சு கரெக்டாக நம்ம மடிச்சிருவோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு நம்ம ப்ளீட் பிடிச்சத மாதிரி உள்ளே கரெக்டாக உள்ளே கொண்டு வைங்க. சென்டராக வச்சுட்டு ஒரு பின் அடிப்போம். இப்போ இந்த சைடு பீஸ் வந்து பாட்டத்துக்கும் இந்த பீஸு 1 இன்ச்சு கேப் இருக்கும். சென்டர் மார்க் பண்ணிச்சு. இப்போ பாருங்க, இந்த 1 இன்ச்சு வச்சு பின் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த பக்கம் இந்த பாட்டத்துக்கும் அதுக்கும் 1 இன்ச்சு இருக்கணும். இப்போ இந்த 3 ப்ளீட்டை பாருங்க, கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பில் மடிச்சிருங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு பின் அடிச்சிருங்க. நான் உங்களுக்கு இந்த பொறுமையாக சொல்லித்தரேன், அதே மாதிரி பண்ணுங்க, கரெக்டாக வரும். இது பாருங்க, இதே மாதிரி பின் அடிச்சிருங்க. இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்க, மேலே இப்போ கீழே பைப்பிங் கொடுத்த மாதிரி மேலேயும் ஒரு பைப்பிங் கொடுக்கணும். நண்பர்களே, இந்த ஃப்ளீட் மாடலு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இந்த பைப்பிங் இந்த மாதிரி நீட்டாக ஒரே தையலில் நம்ம தச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி தையல் ஒன்று போட்டுருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா துணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் பாருங்கள், ரெடி ஆகிடுது. பின் எடுத்துருவோம். நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு பட்டன் வச்சுங்க. இந்த சென்டரில் ஒரு பட்டன் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்.